காலைதோறும் புதியவை. நமக்கு துணையாக நிற்கிறார். ஏப்ரல் 29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. வயதான பாட்டி ஒருவர் தன் தலை மீது பாரமான சுமை ஒன்றை சுமந்து கொண்டு ஒரு வீதியில் சென்று கொண்டிருந்தார். அந்த பாட்டியை வழியில் கண்டு லாரியை நிறுத்தி பாட்டியை ஏற்றிக்கொண்டனர். சற்று தூரம் சென்று பின்பு அவன் பின்புறம் திரும்பி பார்த்தபோது அந்த பாட்டி லாரியில் நன்றாக அமர்ந்து கொண்டு அந்த பாரமான சுமையை தன் தலையின் மீதே வைத்து கொண்டு வந்தார்கள். அவன் அந்த சுமையை இறக்கி கீழே வைக்க சொன்னதற்கு அந்த பாட்டி, நான் தான் உனக்கு பாரமாக வண்டியில் ஏறிவிட்டேன் என்றால் இந்த மூட்டையும் வேறு பாரமாக இருக்க வேண்டுமா என்று சொல்லி என் சுமையை நானே சுமந்து வருகிறேன் என்றார்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22 என்று வேதம் கூறுகிறது. இன்றும் அநேகர் நம் பாரங்களை குறித்து கர்த்தரிடம் கூறிவிட்டு மீண்டும் நாமே சுமந்து கொண்டு வருபவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோടെ கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. இப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அடுத்த வாக்கியத்தில் பவுலார் அழகாக கூறுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7. எனவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இயேசுவிடம் ஒப்புவிப்போம். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏசாயா 53:4. இன்றும் அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். மத்தேயு 11:30. தேவனிடத்தில் நாம் வரும்போது நம்முடைய சுமை நமக்கு லகுவாக இருக்க காரணம் அவர் நம்மோடு இணைந்து சுமையை தாங்குகிறவராக இருக்கிறார். நாம் தனியாக சுமக்கிறது எத்தனை பாரமாக இருக்கும். ஆனால் தேவன் நம்முடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளும்போது எத்தனை லகுவாக இருக்கிறது. நமக்கு பாரம் வரும்போது நம்மை அறியாமலே இயேசுவே என்று அழைக்கிறோம். காரணம், அவர் நமக்கு துணையாக வருகிறார், நம் அருகில் நிற்கிறார். ஜெபம். பாரங்கள் எங்களை அமிழ்த்தாதபடிக்கு உம்மை அழைக்கும்போது உடனே வந்து உதவுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.